இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34வது வசனம். எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெண்ணினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, உங்களையும் அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசிப்பு பாருங்க, தன் சகோதரர் எல்லாருக்கும் உணவு வகைகளை பங்கிட்டு அனுப்பின போது பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு அதிகமாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா பென்யமீனும் யோசிப்பும் ஒரே தாயின் பிள்ளைகள். அதனால தான் பென்யமீனை நினைத்த போது யோசேப்பின் உள்ளம் உருகிவிட்டது. அதனால் அப்படி கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை மற்ற சகோதரிகள் நினச்சிருப்பாங்க பென்யமீனுக்கு மட்டும் அவனுடைய பங்கை பார்த்து ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பென்யமீன் கூட நினச்சிருப்பான், ஏன் இவ்வளவு விசேஷமான பங்கு எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை திகைத்து கூட நின்றிருக்கக்கூடும். ஆனால் பாருங்கள், உலகத்தாரை பார்க்கிலும் நமக்கு விசேஷமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தான் நம்முடைய பங்கானவர். பிரியமானவர்களே, உலகத்தில் எவ்வளவு கோடி கோடி பணங்கள் இருந்தாலும், செல்வாக்குகள் இருந்தாலும், அந்தஸ்துகள் இருந்தாலும், கர்த்தருடைய அன்பு இல்லைன்னா, கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு இல்லைன்னா, எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய பங்கா இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தரே உங்கள் பங்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் உங்கள் சுதந்திரம். பிரியமானவர்களே, தாவீது கூட சொல்லும் பொழுது கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்கிறார் அல்லவா? அப்படியானால் நீங்களும் கூட கர்த்தரை பங்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உலக பிரகாரமான நன்மைகள் தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை. ஆனாலும் கூட உலக பிரகாரமான ஒரு மனிதன் யோசிப்பு தன் சகோதரரை நினைத்து 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைத்தாலும் கூட, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளை என்று சொல்லி நினைத்தாலும் கூட, கர்த்தர் உங்கள் சுதந்திரமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரையே தன்னுடைய பங்காக தெரிந்து கொண்டார். அதனால தான் பாருங்க, எப்படி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி. அப்படியானால் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா? நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் கர்த்தரை பங்காக, கர்த்தரையே நீங்கள் துணையாக கொண்டிருக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார். அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாய், ஊழியத்தை தாங்கும் கரங்களாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதியான பணத்தை எடுக்கும்படியாய், மீதியான நன்மைகளை எடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உழைப்பதற்கேற்ற நல்ல சுகத்தை தருவார், உழைப்பதற்கேற்ற பலனை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரையே பங்காக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரையே உங்கள் உள்ளத்தில் நினைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களை மறக்க மாட்டார். உலக பிரகாரமான சகோதரன் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை மறப்பாரா? நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வருடத்திலும் நிறைவான 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்படியாக கர்த்தரையே தஞ்சமாக நீங்க கொள்ளுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கின்றார். அதனால் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்து பாருங்கள். ஏழை எளிய மக்களை நினைத்து பாருங்கள், அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய நன்மைகளையும் வல்லமைகளையும் வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வருடத்திலும் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழுங்கள். எழும்பி பிரயாச தீர்மானம் எடுங்கள். எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் உங்கள் குடும்பத்தின் நபர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுவார், சாட்சியாய் நிறுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.